அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எல்லார் வீட்லயுமே வாஷ்ரூம் அப்படிங்கிறது 1க்கு 2ஆவே வச்சுக்கிறாங்க சார். ஆனா அது எந்த திசையில வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஒரு வீட்டில் மேற்கு நடுப்பகுதியில் வாஷ்ரூம் வந்தால் நல்லது. அப்போது வேற எங்கெல்லாம் வரக்கூடாது? வடகிழக்கில் வாஷ்ரூம் வரக்கூடாது. குறிப்பாக கிழக்கு நடுப்பகுதி வாஷ்ரூம் வரவே கூடாது. வடக்கு நடுப்பகுதி வாஷ்ரூம் வரவே கூடாது. போஸ்ட்மனைனா என்னது? அது வரலாமா வரக்கூடாதா சார்? அது ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு வடகிழக்கு நீண்டு இருக்கு அப்படின்னா அங்கே தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துவிடும். யாரெல்லாம் அன்னதானம் பண்றாங்களோ அவர்களுக்கு எல்லாமே இயற்கையான ஒரு இடம் கிடைக்கும். இயற்கையாகவே அவங்களுக்கு வடகிழக்கில் ஏரி இருக்கும், இயற்கையாகவே வடகிழக்கில் ஆறு இருக்கும், இயற்கையாகவே வடகிழக்கில் குளம் இருக்கும். தெற்குலையும் மேற்குலையும் மலை இருக்கிறது என்றால் அவங்க ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய கொடி கட்டி பறப்பாங்க. இது மிகப்பெரிய விஷயமா? துரோகம் அப்படிங்கிற விஷயம் நிறைய நடக்கும் சார். அதுக்கும் இந்த வாஸ்துக்கு என்ன சார் சம்பந்தம்? யாருக்கெல்லாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கோ அவர்கள் எல்லோருமே துரோகம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில சார் நான் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை சிங்கபெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பாடலார் ஸ்ரீ நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணுங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவோட அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். எல்லார் வீட்லயுமே வாஷ்ரூம் அப்படிங்கிறது 1க்கு 2ஆவே வச்சுக்கிறாங்க சார். ஆனா அது எந்த திசையில வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். எந்த இடத்துல வாஷ்ரூம் வைக்கணும் சார்? வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன விஷயம்னா இந்த பாத்ரூம்ஸு இதெல்லாம் எங்கே வரணும்னா வடமேற்கில் வருவது சால சிறந்தது. அப்போ ஒரு வீட்டில் மேற்கு நடுப்பகுதியில் வாஷ்ரூம் வந்தால் நல்லது. அப்போது வேற எங்கெல்லாம் வரக்கூடாது? வடகிழக்கில் வாஷ்ரூம் வரக்கூடாது. வந்தால் ஆண்களுக்கு பாதிப்பு, டக்குன்னு ஒரு உயிர் எடுத்துரும். தென்கிழக்கில் வரக்கூடாது, பெண்கள் பாதிப்பாங்க. தென்மேற்கு மூலையில் வாஷ்ரூம் வரக்கூடாது, திருமணம் பாதிப்பு. வடமேற்கு மூலையிலையும் வாஷ்ரூம் வரக்கூடாது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போது மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் வைத்து கொள்ளலாம். மேற்கு நடுப்பகுதியில் நம்ம வாஷ்ரூம் வைத்து கொள்ளலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, இது வரைக்கும் யாருன்னா சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. எல்லோர் வீட்டில் வாஷ்ரூம் இருக்கு இல்லையா, அங்கே யூரோப்பியன் கிளாசெட் இருக்கு. அந்த யூரோப்பியன் கிளாசெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கிளாசெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா வடக்கு தெற்கு பார்த்தா மாதிரி தான் வச்சுருப்போம் அந்த சிட்டிங் ப்ரொசீஜர். அப்போது ஃபாரின் கிளாசெட் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் கிளாசெட்டு, அதை என்ன பண்ணுவாங்கன்னா தரையோட தரையாக வச்சுருவாங்க. நம்ம சும்மா காலை கழுவினா கூட அந்த கிளாசெட்டை சுற்றி தண்ணி ஓடி வரும். அங்கே யார் வீட்டிலலாம் அது மாதிரி இருக்கோ அவங்க வீட்டிலலாம் சரும நோய் இருக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது. அப்போது என்ன பண்ணணும் வாஷ்ரூமில் அப்படின்னா, இனிமேல் வீடு கட்ட போகிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடு கட்டினவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த யூரோப்பியன் கிளாசெட்டை ஒரு 5 இன்ச்சு இல்லைனா ஒரு 6 இன்ச்சு சின்னதாக ஒரு மேடை மாதிரி கட்டி அதுக்கு மேலே தான் நம்ம அந்த பேசினை வைக்கணும். அப்படி வச்சோம்னா தண்ணியை நம்ம காலை கழுவுனா கூட இல்லை சும்மா ஏதாவது வாஷ் பண்ணி விட்டால் கூட அந்த பேசினை சுற்றி தண்ணி போகாது. எப்படி இந்தியன் கிளாசெட்டு கட்டுறதுக்கு ஒரு அரை அடியாவது தூக்கி அந்த கிளாசெட்டை வைப்பாங்களோ அது மாதிரி யூரோப்பியன் கிளாசெட்டையும் நம்ம ஒரு 5 இன்ச்சு தூக்கி தான் வைக்கணும், ஒரு மேடை கட்டி. அது மாதிரி வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது, தண்ணி சுற்றி அந்த பீங்கானை சுற்றி போகாது. அது இரிட்டேட்டான ஒரு விஷயம். யார் வீட்டிலலாம் அந்த பீங்கானை சுற்றி தண்ணி போதோ அவங்க வீட்டிலலாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குமா. இது என்னோடய ரிசர்ச்சு. இதை வாஷ்ரூமில் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வருமா. அப்போது வேறு எந்தெந்த இடத்துலலாம் வாஷ்ரூம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கிழக்கு நடுப்பகுதி வாஷ்ரூம் வரவே கூடாது, வடக்கு நடுப்பகுதி வாஷ்ரூம் வரவே கூடாது. இது மாதிரியான இடத்துல வந்தால் அது தேவையில்லாத விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும்.
நிறைய பேர் இந்த கோஸ்மனை அப்படிங்கறத பத்தி கேள்விப்படுறாங்க சார். கோஸ்மனைனா என்னது, அது வரலாமா வரக்கூடாதா சார்? ஒரு வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடும் கோர்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு இடம் வாங்க போகிறோம், அந்த இடம் வந்து கோர்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அது சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு பிளாட் வாங்கினாலும் அது சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். இல்லை சார் கோர்ஸாக இருக்குது சார், அது ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தும். கோர்ஸ் மனை வந்து ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கு நீண்டு இருக்குது அப்படின்னா அங்கே தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துவிடும். வடகிழக்கு நீளக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வடகிழக்கு நீண்டு நாங்கள் வீடு கட்டினா நாங்கள் செல்வ செழிப்பாக இருப்போம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ஆந்திரா பக்கம்லாம் வடகிழக்கு தான் சும்மானாவது நீட்டி ஒரு அடியாவது நீட்டி கட்டியிருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்புறம் தென்கிழக்கு நீண்டு இருக்கும். தென்கிழக்கு நீளவே கூடாது. தென்கிழக்கு நீண்டா பெண்கள் பாதிப்பு. யார் வீடெல்லாம் வந்து தென்கிழக்கு நீண்டு இருக்கோ அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்கம்மா. அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு விஷயமா நான் என்னுடைய ரிசர்ச்சில் பார்க்குறேன். இப்போ தென்மேற்கு நீண்டு இருக்கு அப்படின்னா தென்மேற்கு நீளக்கூடாது. தென்மேற்கு நீண்டா என்ன ஆகும்னா அது ராகு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ கூட நம்ம நரசிம்மரை பற்றி பேசணும் இல்லையா, தென்மேற்கு அது ராகு சம்பந்தப்பட்ட விஷயமா. அப்போ தென்மேற்கு நீளக்கூடாது. யாருக்கெல்லாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இது மாதிரி இருக்கோ அவங்களாம் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தியாக இருப்பாங்க. தென்மேற்கு கோஸ்மனையாக இருந்தால் அதெல்லாம் வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ வடமேற்கு மனை கோஸாக இருக்குது சரியா சார்னா தவறு. இந்த அபார்ஷன்ஸ் நடக்குது, திடீர்னு பெண்கள் வந்து கேரக்டர் அசாசினேட்டட் ஆகுதுன்னா வடமேற்கு மனை வந்து நீண்டு இருக்கு. காதல் திருமணம் இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிடும். அப்போது கோர்ஸ் மனை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. இல்லை சார் எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு, அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி சரி பண்ணணுமோ அது மாதிரியாக ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்த நம்ம சதுரம் செவ்வகமாக மாற்றிக்கணும், சரி பண்ணிக்கணும். அப்படி சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நம்ம அந்த மனையை வாங்கி கொள்ளலாம். இப்போ ஒரு சில வீடுகள்ல இயற்கையாவே வீட்டை சுத்தி ஒரு சில அமைப்புகள் தன்னாலேயே வரும் சார். அந்த மாதிரி வர்றது நல்லதா கெட்டதா சார்? அது சூப்பரான விஷயமா. யாரெல்லாம் வந்து பொய் பேச மாட்டாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தோட ஒன்றி இணைகிறாங்களோ இந்த நொடி வாழணுமா. யாரெல்லாம் இந்த நொடி வாழறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இயற்கையான சில விஷயங்கள் நமக்கு நன்மையை செய்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நொடி வாழணும், ப்ரெசண்ட்டில் வாழணும். கேள்வி கேட்டால் என்ன கேட்டீங்க அப்படின்னு நம்ம எவனாவது கேட்டானா அவங்க கூடலாம் பழகவே கூடாது. ரொம்ப ஆபத்தான மனிதர்கள். ஒரு கேள்வி கேட்டால் சட்டுன்னு அதுக்கு உண்டான ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும். இந்த தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த சில டைரக்டர்ஸ் மாதிரி கதா காலக்ஷேபெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. நம்ம உண்மையை பேசுகிறோம், நன்மையை மட்டும்தான் நினைக்கிறோம். யாரெல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு எல்லாமே இயற்கையான ஒரு இடம் கிடைக்கும். அப்போது அவங்களுக்கு எப்படி சார் இயற்கையாக இடம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து வடகிழக்கில் ஏரி இருக்கும், இயற்கையாகவே வடகிழக்கில் ஆறு இருக்கும், இயற்கையாகவே வடகிழக்கில் குளம் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். தெற்கில் மலை இருக்கும், மேற்கில் மலை வருவது சால சிறந்தது. இது மாதிரியான இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பிளாட்டு கிடைக்கலாம். இது மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து நம்ம ஒரு பிளாட்டு கிடைக்குதுன்னா நமக்கு மிகப்பெரிய விஷயமா. அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கணும் அப்படின்னா தெற்குலையும் மேற்குலையும் மலை இருக்கிறது என்றால் அவங்க ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய கொடி கட்டி பறப்பாங்க. இது மிகப்பெரிய விஷயமா. யாராவது சார் நீங்கள் பார்க்குறது மேற்கில் எனக்கு மலை இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தென்மேற்கில் மலை இருக்குது. இப்போது எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மலை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சரப்பாக்கம் மலை வந்து ஒரு 6 கிலோமீட்டர். அது வந்து நம்ம அந்த ஆதிபராசக்தி காலேஜுக்கு தென்மேற்கில் மலை உயரமாக இருக்கும். அந்த இடத்தில் இடம் வாங்குவது சால சிறந்தது. அப்போ தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ராகு ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறப்பீங்க. இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சார் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுமே சார், நான் போய் கேட்டாலும் கிடைக்காதே சார்னா நம்ம வந்து நம்மளை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற பட்சத்தில் இயற்கை நமக்கு நல்ல இடத்தை காண்பிக்கும். இவ்வளோதான் விஷயம்.
இல்லை நான் வந்து சார் நான் வந்து வன்மத்தோடு தான் இருப்பேன், நான் வந்து அவனை வளர விட மாட்டேன், இவனை வளர விட மாட்டேன், எனக்கு எண்ணமே சரியில்லை அப்படின்னா நல்லது நடக்காதுமா. எத்தனை கோவிலுக்கு போனாலும் நல்லது நடக்காது. ஒரு சில பேரோட வாழ்க்கையில இந்த காதல் துரோகம் அதிகமா நான் நம்பினவங்களே ஏமாத்திட்டாங்க, இந்த துரோகம் அப்படிங்கிற விஷயம் நிறைய நடக்கும் சார். அதுக்கும் இந்த வாஸ்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நல்ல கேள்விமா. அதாவது இந்த துரோகம் அப்படின்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கோ அவர்கள் எல்லோருமே வந்து துரோகம் பண்ணுவாங்கம்மா. என்னுடைய ரிசர்ச்சில் சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து மாமியார் வீட்டோடு இருக்காங்களோ, மாமனார் மாமியார் பணத்தில் இருக்கிறது, மாமியார் வீட்டிலேயே வந்து குடி போய் அங்கேயே தங்கி இருக்கிறது, வீட்டோட சூப்பர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது, அவங்க வீட்டிலேயே வந்து தங்கிக்கிட்டு அவங்களையே குறை சொல்றது, இது மாதிரியான ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தென்மேற்கு ப்ராப்ளம், தென்மேற்குல ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. அப்போ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக இன்னொருத்தவங்களை நீங்கள் ஒரு நம்புனீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை எதிரில் பார்த்தோன்னே சிரித்து பேசுவாங்க, பின்னாடி போய் தவறாக பேசுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அப்போ நடந்திருக்கு அப்படின்னா தென்மேற்கு ப்ராப்ளம் உள்ளவர்கள் மட்டும்தான் இது மாதிரியான துரோகத்தை செய்ய முடியும். யாரெல்லாம் வந்து பணம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் வந்து மாமனார் மாமியார் வீட்டிலேயே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து தென்மேற்கு பாதிப்புள்ளானவர்கள். அவர்கள் எல்லாம் வந்து வடகிழக்கும் அவங்களுக்கு பாதிப்பாக இருக்குமா. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணுவது சால சிறந்தது. அவங்கள எங்கன்னா பார்த்தோம்னா ஹாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அவர்களை மறுபடியும் நீங்கள் வந்து நல்லவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப சேர்த்து கொண்டீர்களே ஆனால் இழப்பு உங்களுக்குத்தான். இது மிகப்பெரிய கவனிக்கத்தக்க விஷயம். இவர்களோடு நாம் பயணப்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 10 வாட்டி முதுகில் குத்துவாங்கம்மா. நெஞ்சில் தைரியமாக குத்துறதுக்கு அவங்களால முடியாது. துரோகிகள் உருவாகக்கூடிய இடம் வந்து தென்மேற்கு. நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க நம்மளோட நேயர்களுக்காக. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா. இறுதியான ஒரு விஷயம், வாழ்க்கையில் சார் நான் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலார் 3 நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணுங்கள். தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி, ராகு கனெக்டடு, அப்போ ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கலாம் சார். மிகப்பெரிய விஷயம். நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க, மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்மா. நன்றி சார்.